அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 3 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க வெளியுறவு மந்திரி காண்டலிசா ரைஸ் இன்று இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் இன்று பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங்கையும் எதிர்க்கட்சி பிரதமர் வேட்பாளர் திரு எல்.கே. அத்வானியும் சந்திக்க இருப்பதாக டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மும்பை தாக்குதல் தொடர்பாக இந்தியாவிடம் பிடிபட்டுள்ள அஜ்மல் அமீர் கஸ்பா பாகிஸ்தான் சேர்ந்தவனை அல்ல என பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி கூறியுள்ளார். மேலும் இந்தியா கொடுத்துள்ள பட்டியலில் உள்ள 21 தீவிரவாதிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரத்தை இந்தியா தரவில்லை என்றும் இதனால் அவர்களை இந்தியாவிடம் ஒப்படைக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மும்பை சத்ரபதி ரயில்வே நிலையத்தில் தீவிரவாதிகள் இருவர் நுழைந்து துப்பாக்கி சூடு நடத்திய போது முதலில் ஓடியது ரயில்வே போலீசார் தான் என்பது சிசிடிவி வீடியோ மூலம் தெரிய வந்துள்ளது. இத்தனைக்கும் அவர்களிடம் துப்பாக்கிகள் இருந்ததாக அதில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் நடந்த தீவிரவாதத்தை அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்காக 1,58,000 போலீஸ் படையினரை புதியதாக வேலைக்கு அமர்த்தப் போவதாக உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் திருமதி மாயாவதி அவர்கள் லக்னோவில் தெரிவித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய துணை ஜனாதிபதி ஸ்ரீ முகமது ஹமீத் அன்சாரி அவர்கள் ஊனமுற்றோர் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடந்த விழாவில் சிறந்த ஊனமுற்றோருக்கான பரிசுகளை வழங்குகிறார். ராஜஸ்தான் மாநிலத்தில் சட்டசபைக்கான தேர்தல் வியாழக்கிழமை நடக்க இருக்கிறது. இது ஒரே பகுதியாக ஒரே நாளில் முடிந்துவிடும் என்றும் ராஜஸ்தானில் உள்ள 3.62 கோடி மக்கள் வாக்களிக்க இருப்பதாகவும் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் நிறைவேறிந்து விட்டதாக தேர்தல் ஆணையத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹைதராபாத் நகரில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து வீடு வீடாக சோதனை நடத்திய போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடந்தது. 4 பேர் கொண்ட கும்பல் போலீசாரை சுட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். இவர்கள் தீவிரவாதிகளாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். என்எஸ்சி கமாண்டோவின் குடும்பத்தை கேவலப்படுத்திய கேரள முதல்வர் அச்சுதானந்தத்துக்கு எதிர்ப்பு அளிக்கிறது. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே ஒரு பிரிவு கோரிக்கை எழுப்பியுள்ளது. இதற்கிடையில் அவர் இன்று திருவனந்தபுரத்தில் மன்னிப்பு கேட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்து பிரதமர் சோம்சாய் வாங்சாங் வாத் பதவி விலகுவார் என்ற அறிவிப்பை அடுத்து பாங்காக் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றி நடந்த ஒரு வார கால முற்றுகை முடிவுக்கு வருவதாக பாங்காக்கில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜிம்பாப்வேவில் பரவியுள்ள வாந்தி பேதியால் ஆகஸ்ட் மாதம் முதல் சுமார் 500 பேர் கொல்லப்பட்டதாகவும் 12,000 பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கிறது. வானிலை அறிக்கை 3 டிசம்பர் 2008க்கான வானிலை அறிக்கையை தற்போது பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடலிலும் இந்திய பெருங்கடலிலும் மேகமூட்டங்கள் அவ்வளவு தெரியவில்லை என்பது தெரிகிறது. மழை வருவது குறைவே என்று இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.